வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூஜி டிஆர்பி தரப்புலேருந்து எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிச்சு. இதுக்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் இதை கட் ஆஃப் மார்க்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சிக்கான லிஸ்ட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 2222 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 371 வேகன்சி இருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 214, மேக்ஸில் ஒரு 200, ஃபிசிக்ஸில் ஒரு 274, கெமிஸ்ட்ரியில் ஒரு 273, பாட்னியில் 117, சுவாலஜியில் ஒரு 118, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 346 இருக்கையில் கொஞ்சம் அதிகமான வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 87 வேகன்சி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக 2000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மார்க் மினிமம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டிக்கு மினிமம் எலிஜிபிள் மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொதல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பேசிக் மார்க் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு கேட்பாங்க. இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 40% ஒரு 20 மார்க் எடுத்தால் மட்டும் போதுமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு 150 கொஷின் கற்றுக்க உங்களுக்கு கேட்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இங்கிலீஷு, அதுக்கப்புறம் தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபின்னு சொல்லி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலவெண்ட்டாக கொஷின் பார்த்தீங்கன்னா 150 கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி, எம்பிசிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு மினிமம் 30% அதாவது 45 மார்க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்க மினிமம் ஒரு 40% 60 மார்க் மேலே எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் மேலே எடுத்தால் உங்களுக்கு வேகன்சியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்யூனிட்டி படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹையராக மார்க் எடுத்தாலே போதுமானது. நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் டர்னில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 86, 87 அந்த மார்க் ஆவரேஜாக நீங்கள் இருந்தால் போதும். செலக்ட் ஆகிறது அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 88, 89, 90 ப்ளஸ் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அதே மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 85 to 90 அந்த மார்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஃபிசிக்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஒரு 83, 84 அந்த ரேஞ்சில் இருந்தால் போதுமானது. கெமிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா 80 to 85 80லேருந்து 85க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஜுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 91, 92 அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுத்துட்டோம். பாட்னிக்கும் அதே மாதிரி தான் 91, 92 அந்த மார்க்கில் உங்களுக்கு மார்க் இருந்தால் போதும் நீங்கள் செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 80லேருந்து 85 மார்க்குள்ளே இருந்தால் போதும் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அதே மாதிரி ஜியோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா 90 ப்ளஸ் மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் மட்டும் இது நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரி, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னது ஒரு 3 அல்லது 4 மார்க் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரதா சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் மார்க் இருந்தீங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் என்ன மார்க் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோட வேகன்சி பார்த்துலாம். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேகன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 87, 88 இந்த ஆவரேஜ் மார்க் இருந்தா நீங்க போதுமானது செலக்ட் ஆயிரலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 பிளஸ் மார்க் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். இருந்தா தான் செலக்ட் ஆக முடியும். மேத்ஸ்க்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா 92 பிளஸ் மார்க் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 88, 89 அந்த ரேஞ்சில இருந்தா போதும். நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாரி தான். நீங்க 88, 89 இருந்தா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்னி, ஜூவாலஜி இந்த 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 90, 91 அந்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் நீங்க செலக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 80 டூ 85 இந்த ஆவரேஜ் மார்க்ல இருந்தா மட்டும் போதும். நீங்க செலக்ட் ஆயிரலாம். அதே மாரி ஜியோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டீங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 92, 93 மார்க் கண்டிப்பா நீங்க இருக்கணும். இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் மீதி இருக்கிறது வந்து பூரா பிசியில உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி 1, 2, 3 இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 அல்லது 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் பண்ற மார்க் தான் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம் இந்த கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 1, 2 அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் ஆஃப் மார்க் டீட்டெயிலா சொல்ல முடியாது. ஹையரா 7 மார்க் யார் இருக்காங்க, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ண முடியும். இந்த கம்யூனிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கை பேஸ் பண்ணி சொல்றது ரொம்ப கஷ்டம் தான். சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 90 எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மேல யாருமே இல்லன்னா, அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நெறைய டிபார்ட்மெண்ட்ல 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பரா யார் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா சொல்றது கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம், டிஎன்சி இந்த கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல இருந்தீங்கன்னா ஒரு 86, 87 அந்த ஆவரேஜ் மார்க் இருந்தா போதுமானது. உங்களுக்கு கிடைக்க அதிக விதமான சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 89, 90, 91 அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 90 பிளஸ் மார்க் கண்டிப்பா உங்களுக்கு இருந்தா தான் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாட்னி, ஜூவாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 93, 94 மார்க் நீங்க கண்டிப்பா இருந்தா சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85, 86 கிட்ட நீங்க இருந்தா போதுமானது. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 90 பிளஸ் மார்க் இருந்தா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்க அதிக விதமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஏ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் ஹையரா தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 95 பிளஸ் மார்க் கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க 95 பிளஸ் அந்த மார்க் இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஒன்ஸ் உங்க இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா காம்படிஷன் இல்லன்னா, நீங்க கம்மியான மார்க் எடுத்தாலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி கம்மியா இருக்கிற போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் கட் ஆஃப் மார்க் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். வேற எதுவும் இத பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.